viewers, வணக்கம் and welcome to Kanna's Kitchen. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு பட்டர் கேக் செய்கிற ரெசிபியை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் இந்த பட்டர் கேக் நான் செய்தது ஸ்பெஷலாக என்னோட அப்பாவோட பர்த்டேக்கு நான் ஒரு ஐசிங் செய்திருந்தேன். அந்த ஐசிங் கேக்குக்காகத்தான் இந்த பட்டர் கேக் நான் செய்தேன். ஸோ இந்த பட்டர் கேக் ரெசிபியையும் அதோட நான் செஞ்சிருந்த இந்த ஐசிங் வீடியோவையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 375 கிராம் மைதா மாவோட 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து 3 தடவை அரிச்சு வைங்க. 12/9 inches ட்ரேக்குரிய அளவுகள் தான் நான் இதில் இப்போ உங்களுக்கு தந்திருக்கிறேன். 250 கிராமுக்குரிய ஈஸியான மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். நான் ஸ்டாண்ட் மிக்ஸர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறேன். சாதாரண பீட்டர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த பீட்டரை யூஸ் பண்ணி கேக்கை செய்யலாம். பட்டர் ஓ மார்கரின் 375 கிராம், அதோட சீனி 375 கிராம். இந்த சீனியை நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்து போடுங்க. இப்போ இது ரெண்டையும் வயர் விஸ்க் யூஸ் பண்ணி இதை பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும் வரைக்கும் அதை பீட் பண்ணுங்க. இப்போ ஒரு தடவை இதை கிளறி விட்டுருவோம். மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா பீட் பண்ணுங்க. நல்ல க்ரீமியாக வந்ததும் முட்டையை ஒன்றொன்னா இப்போ நாம் சேர்க்க போகிறோம். இதில் நான் 6 முட்டை சேர்த்துருக்குறேன். முட்டை போட்டு பீட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மிக்சரை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே அடிச்சிட்ருங்க. ஒவ்வொரு முட்டையும் போட்டு குறைஞ்சது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மட்டை முட்டையை போடுங்க. இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி க்ரீமி பதம் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் வெனிலா சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் மெட்ட விஸ்கை மாற்ற போகிறேன். இந்த விஸ்கை மாற்றுங்க. இதை மாற்றிட்டு இப்போது அரிச்சு வச்சிருக்கிற மைதா மாவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஹையில் வைக்காதீங்க, ஸ்லோலியே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இது சரியான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கிரீமி பதத்தில் இருக்கணும். இப்போ கேக் கலவை ரெடியாச்சு. 12 அங்குலம் நீளம் 9 அங்குலம் அகலமான ட்ரே இது. இதுக்கு மேலே ஆயில் பேப்பரை போடுங்க. இப்போ இந்த கேக் கலவையை இதில் கொட்டி இந்த மாதிரி எல்லாம் லெவல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்படி 2-3 தடவை தட்டி விடுங்க. இப்போ இதை அவனில் வச்சிடுங்க. கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். டேஸ்டியான ஸ்பாஞ்சியான கேக் தயாராச்சு. இப்போ நான் இந்த கேக்கில் நம்பர் கட் பண்ண போகிறேன். 7 and 2. ஐசிங் பண்ண முதல் இந்த மாதிரி மேலே உள்ள இந்த பகுதியை வெட்டி நீக்கிடுங்க. இதில் பட்டர் ஐசிங் நான் இப்போது பூசி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ப்ளூ கலர் பட்டர் ஐசிங் நான் இப்போ போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஐசிங்கை இப்படி போட்டிங்கன்னா சைட் எல்லாம்
பூசுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது டார்க் ப்ளூ ஐசிங்கில் நான் இப்போது பைப்பிங் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளவர் நாசில் ஒன்று யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஃப்ளவர்ஸை இப்போ இதில் வைக்கிறேன். அப்பாவோட பர்த்டே கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள 3 ஆப்ஷனில் மேலே உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.